அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிவிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். கீதா. ஹாய் ஆனந்த். என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு யார பிடிக்குதோ அவங்கள அடிக்கடி வந்து நான் மீட் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இப்பெல்லாம் பிடிக்கிறது உங்களை. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. கோவமா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். Oh, really? ஆஹா. Oh, I'm so lucky. இந்த அட்ரஸ்க்கு சாயந்தரம் வந்துருங்க. Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. Oh, thank you ஆனந்த். வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இன்ப பாம் கூட வெடிக்கலாம். Oh, thank you. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். Bye bye. Bye கீதா. ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படியே உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்தையே சூஸ் பண்ணேன். அருமையான இடம். லவர்ஸ் மீட் பண்றதுக்கு வசதியான இடம். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விமிங் பூல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்னங்க? நீங்க வாங்க. ஐயே, எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? நான் கத்து தரேன் வாங்க. 2 நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவு கத்து தரேன் வாங்க. வேண்டாங்க. வாங்க. ஐயோ வாங்க. உள்ள போறேன். ஏதாவது புடிச்சு தூக்குங்க. பயப்படாம வாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ ஃபிளாட்டா படுங்க. ஈ ஃபிளாட்டா சி ஃபிளாட்டா? ஐயோ, தண்ணி மேல ஃபிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட 2 நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன? அங்கலாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. இப்போ ஆட்டுங்க. ஃபாஸ்டா. ஃபாஸ்டா. சபாஷ். அருமையான காதல் ரசனை. ஏன் சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா, வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்படின்னு 1000 பேர் கியூல வந்து நிப்பாங்க. வாடி அலையிரா. என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையாவது மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு.
தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு. முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா இவ்வளவுதானா? ஏகப்பட்ட கூட்டம். அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் என்ன இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். மே ஐ கம் இன்? கம் இன். இது நீங்களா அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு பிஸ்கு பிஸ்கு ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல. அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும். என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன். நேர்த்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல. அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளை காலைல நீ ஆஃபீஸ்க்கு வா. என்னால முடிஞ்ச தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க்யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்டு மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேரை அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர்ஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கேர்ள். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்தும் உருப்படல. எல்லாரும் சந்தர்ப்பம் தன்னை எப்ப தேடி வரும், வாழ்க்கையில எப்ப முன்னேறலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? ஆமா. நந்தி வந்திருக்கு. கொடுங்க.
ஐ லவ் யூ லதா. ஆனந்த். மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐ லவ் யூ லதா. ஆனந்த். நான் இந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர்மா. ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தந்தி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா. தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. ஏன்னா நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு.